வெல்கம் டு கலைவகம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில ஆன்லைன் எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, போலீஸ் எக்ஸாம், சில ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுற எல்லா அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சர் சைன் அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த ஃபோட்டோ அண்ட் சைனுக்கு அவங்க ரெக்கமெண்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த சைஸில் தான் இருக்கணும், இந்த டிபிஐ இந்த ரெசல்யூஷனெலாம் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய விதமான மெத்தட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப் மூலமாக செய்கிறது இருக்குது, பெயிண்ட் மூலமாக செய்கிறது இருக்குது. இன்னொன்று எம்எஸ் ஆஃபீஸ் சாஃப்ட்வேரில் உள்ள மேனேஜ்மெண்ட், பிக்சர் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு ஆப் மூலமாக கூட நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பெயிண்ட் அண்ட் ஃபோட்டோஷாப் மூலமாக எப்படி பண்ணுறது, தென் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பிக்சர் மேனேஜர் மூலமாக நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிற 3 மெத்தட் பார்க்க போகிறோம். ஃபோட்டோ நம்மளுக்கு ஃபோட்டோ எடுத்து ஸ்டூடியோவில் வந்து நம்மளுக்கு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி கொடுத்துட்டாங்க, நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுட்டோம். அப்படி இல்லைன்னா மெயிலில் டவுன்லோட் பண்ணுறோன்னா நம்ம அந்த ஃபோட்டோவாக நம்மளுக்கு ஒன்று கிடச்சிருக்கு, ஓகேங்களா. நான் அதுக்கு ஒரு ஃபைல் நம்ம கொடுத்துட்றேன், PH_1 கொடுத்து நம்ம சேவ் பண்ணிடுறேன். இப்போ அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 85 KB இருக்குது. இப்போ அந்த ஃபோட்டோ நம்மளுக்கு தேவைப்படுற சைஸ் பார்த்திங்கன்னா 50 KBக்குள்ளே தான் தேவை. இப்போ வந்து பார்க்க போகிறது நம்ம பெயிண்ட். இப்போ பெயிண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ப்ரோக்ராம் போயிடுங்க. இதில் அசசரிஸ்ன்னு இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா பெயிண்ட் இப்படியும் போய் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த சர்ச் பாக்ஸில் பெயிண்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் வந்துடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகிடும். இது ஓப்பன் ஆகிடுச்சிங்களா. இப்போ என்ன செய்யலாம்னா, இப்போ ஃபைல் அந்த நீங்கள் எந்த ஃபோட்டோ சைஸ் கம்மி பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை இதில் இன்புட் பண்ணணும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஓப்பன் வரும். இல்லை ஓப்பனுங்கிற இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டமில் நீங்கள் எங்கே ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து நான் இதை வந்து சைஸ் நான் பண்ணணும், எனக்கு எந்த சைஸ்ன்னு நம்ம வந்து ஒரு சாஃப்ட் காப்பியை இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ வந்து சைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடிட் காலமில் இந்த ரீசைஸ்ன்னு இருக்குங்களா, இதில் போயிட்டு இப்போ பெர்சன்டேஜ்னால் இது வந்து டேரெக்டாக வந்து நம்ம எந்த சைஸுமே ஃபிக்ஸ் பண்ணாமல் அந்த பெர்சன்டேஜ் மெத்தடில் வந்து நம்ம அதோட கேபிஸை கம்மி பண்ணுற மெத்தட் ஒன்று. ஃபிக்சல்ஸ்னால் அவங்க ஃபோட்டோ அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெக்ரூட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிக்சல்ஸும் கொடுத்துருப்பாங்க, சென்டிமீட்டர் யூனிட்லையும் கொடுத்துருப்பாங்க, இன்ச்சஸ் யூனிட்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஃபிக்சல்ஸில் தான் இல்லை இருக்குது அப்படின்னா எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியல அப்படின்னா அந்த வேல்யூ எனக்கு தெரியல, சென்டிமீட்டரை வந்து ஃபிக்சல்ஸ் வேல்யூவாக மாற்ற தெரியல அப்படின்னு ஒரு பிரச்சனை இல்லை. பெர்சன்டேஜை கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ வந்து எத்தனை கேபி 85 KBஸில் பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு தேவை 50 KBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா இதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் நம்ம கம்மி பண்ணால் அது 55 ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மெயின்டைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோனா இப்போ இதை கிளிக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் 2 வேல்யூ வெர்டிக்கலும் சரி ஹரிசாண்டலும் சரி சேமியும் உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 18 கொடுத்தீங்கன்னா சேம் 80. இதுவே வந்து இங்கே கிளிக் ஆகாமல் இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் தனித்தனியாக வெர்டிக்கல் எனக்கு இவ்வளோ இருக்கணும், ஹரிசாண்டல் எனக்கு இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து மெயின்டைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ கூட தான், ஏன்னா நம்ம பெர்சன்டேஜில் பண்ணுறோம். ஃபிக்சல்ஸ் நீங்கள் இன்ச்சஸ் அந்த மாதிரி கொடுத்தா இந்த இடத்துல கண்டிப்பாக இது செலக்ட் ஆகிருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம டோட்டலாக வித்தும் அட்டன் டைத்தில் ஆகணும், ஹைட்டும் அட்டன் டைத்தில் நம்ம சின்னதாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது செலக்ட் ஆகிருந்தால் தான் அட்டன் டைத்தில் வந்து நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்தாவே சேம் அந்த பெர்சன்டேஜுக்கு அது கம்மியாகும். அப்படி இல்லைன்னா ஃபோட்டோ வந்து சேம் உங்களுக்கு வந்து கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆகும், மெர்ஜ் பண்ணுற மாதிரியும் சரி அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெச் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஃபோட்டோ. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ 80 KBs 100 KB 80 KBஸாக பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே பண்ணதுக்கப்புறம் திருப்பி இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணுறோம். சேவஸ் பண்ணி எந்த ஃபைல் ஃபார்மேட்டு ஜேபிஜி ஃபைல் ஃபார்மேட் கொடுத்துட்டு இந்த ஃபைல் இந்த ஃபோட்டோவுக்கு எந்த ஃபைல் நேமோ சேவ் பண்ணுறீங்க சேவ்னு கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ PH2ன்னு சேவ் பண்ணாங்களா, ஃபோட்டோவோட ப்ராப்பர்ட்டிஸை செக் பண்ணி பாருங்கள் 32 இருந்துச்சு. இதுவே வந்து ஃபோட்டோ 1ஓட ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணி பாருங்கள் 85 இருந்துச்சுங்களா. இப்போ நம்ம எப்போ 20% கம்மி பண்ணோம், நமக்கு 32 நமக்கு தேவையான சைஸ் கிடச்சிருச்சு. இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் மெத்தட் தான் சிக்னேச்சர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ உங்கள் சோர்ஸ் ஃபைல்ஸாக நீங்கள் இருக்குது, எனக்கு எந்த ஃபிக்சல் சைஸும் செட் பண்ண தெரியல அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ஃபைலாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, சோர்ஸ் ஃபைலாக வச்சுருக்கீங்க, இல்லை மெயிலில் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, இல்லை பென்ட்ரைவில் வச்சுருக்கீங்க, அதை சேவ் பண்ணிவிட்டு வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இருக்குன்னு வச்சுங்க, அந்த ஃபைலோட
சைஸ் பார்த்துங்க ஃபஸ்ட்டு 38 நம்மளுக்கு தேவை 10 to 20 தான் தேவை. ஸோ சேம் மெத்தடில் பெயிண்டில் எகெயின் நியூ ஓப்பன் போயிட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே இது ஏதோ சைஸில் இருக்குது. பட் வந்து எனக்கு வந்து எந்த சைஸ் ஃபிக்ஸ் வித் இவ்வளோ இருக்கணும் ஹைட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் வந்து கேபிஸ் மட்டும் எனக்கு இத்தனை கேபிஸில் இருக்குன்னு தெரியும். அப்படின்னா சைஸில் போயிட்டு பெர்சன்டேஜில் உங்களுக்கு எத்தனை சைஸ் தேவையோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30 அல்ல 35 கேபி இருந்து நம்மளுக்கு தேவை 10 to 20. ஸோ இதோட பெர்சன்டேஜ் வேல்யூ கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ 17 ஆக்கிக்கிறேன். சேம் இதே மாதிரி நீங்கள் திருப்பி உங்களுக்கு அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்னா நீங்கள் அதே மாதிரி பெர்சன்டேஜை கொஞ்சம் ஹை பண்ணி லோ பண்ணி நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணிக்கலாம். இப்போ நான் 17 பண்ணிவிட்டு எகெயின் நம்ம போய் சேவர்ஸில் போய்ட்டு சைன் 1ன்னு கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 21 ஆகிடுச்சு. இப்போ நம்ம 17 கொடுத்து 21 ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இன்னும் கம்மியாகணும்னா முன்னாடி நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அந்த பெயினில் திருப்பி இப்போ இதோட சைஸ் வந்து நம்ம 70 கொடுத்து பண்ணோம். இப்போ திருப்பி அது 100 சைஸாக தான் காட்டும். இப்போ 100லேருந்து அது எவ்வளோ கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி இப்போ வந்து நம்மளுக்கு வேல்யூ வந்து ஒரு 2 or 3 கேபிஸ் கம்மி ஆனால் போகணும். ஸோ அதனால் ஒரு 80% கொடுத்து ஓகே கொடுக்குறேன். திருப்பி எகெயின் நீங்கள் சேவ் ஒன்லி கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஃபைல் இருந்துச்சோ அதுலேயே சேவ் ஆகிடும். இதுவே வந்து கண்ட்ரோல்ஸ் சேவர்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம அதே ஃபைலை நம்ம வேறு நேமில் சேவ் பண்ணிப்போம். 2 விதம் இருக்குது. சேவர்ஸ்க்கும் சேவுக்கு அதான் டிஃப்ரென்ஸ். சேவ்னா அதே ஃபைலில் சேவ் ஆகும், சேவர்ஸ்னால் நம்ம இன்னொரு நேமில் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சைன் 3ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18 கேபிஸ் நம்மளுக்கு தேவையான சைஸ் கிடச்சிச்சு. ஸோ இது ஒரு மெத்தடு. இப்போயே இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ நம்ம ஆல்ரெடி பழைய ஃபோட்டோ வச்சு பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவோட ப்ராப்பர்ட்டிஸ் 85 கேபிஸ்ன்னு இருக்குது. இதை நான் சின்னது பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித்தில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பிக்சர் மேனேஜர் இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிஸ்டம்லையும் இருக்காது. இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுங்கிற நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் தான் MS Word PowerPoint Excelங்கிற 2007க்கு அப்புறம் உள்ள வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பிக்சர் மேனேஜரை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிவியூ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர்னு இருக்கும் ஃபைலில் அந்த இந்த காலமில் இந்த பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு இல்லை வந்து ரீசைஸ்ன்னு இருக்கும். சேம் நம்ம பெர்சன்டேஜ் நம்ம பெயினில் என்ன மெத்தட் பார்த்தோமோ அதே மெத்தட் தான். உங்களுக்கு கஸ்டம் வித் அண்ட் வெயிட் தெரிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக இதை கஸ்டம் வித்தில் வந்து இது மேக்ஸிமம் ஃபிக்சல்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபிக்சல்ஸ் ரேஞ்ச் தெரிஞ்சிச்சுன்னா இதில் செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபிக்சல்ஸ் தெரியாது, சென்டிமீட்டர் தெரியாது, எந்த யூனிட்டுமே தெரியாது, ஜஸ்ட் எனக்கு இத்தனை கேபிஸ்குள்ளே தான் வேணும் அப்படின்னா இந்த பெர்சன்டேஜ் அண்ட் த ஒரிஜினல் வித் அண்ட் ஹைட்னு கொடுத்து இதில் வந்து 100ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 85 இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவை வந்து 50 கேபிஸ்குள்ளேனா ஒரு நம்ம அங்கே நம்ம எந்த வேல்யூ கொடுத்தோமோ இங்கே காட்டுட்டு பாருங்க ஃபிக்சல்ஸ் வேல்யூ வந்து இந்த இடத்துல காட்டுது. இது வந்து பார்த்தோங்கன்னா நம்ம பெர்சன்டேஜ் கம்மி பண்ணுறதுக்கு தகுந்தாப்பில் அந்த ஃபிக்சல்ஸ் வேல்யூ காட்டும். இப்போ நான் 100 வந்து 17 ஆக்கி ஓகே பண்ணுறேன். 100%ல் 85 இருந்துச்சு. இப்போ நம்ம 70ல் என்னவா காட்டுதுன்னு பார்ப்போம். இப்போ ஓகே கொடுத்துறேன். இப்போ வந்து சைஸ் சின்னதாக இருக்குது. இப்போ நான் கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுத்தேன்னா சேம் ஃபைல் அந்த நான் எந்த ஃபைலில் நான் காட்டணும் நம்ம ஓப்பன் பண்ணணுமோ அதே ஃபைல் வந்து அந்த 100% 70% கம்மி பண்ண சைஸ்க்கு சேவ் ஆகும். இல்லை எனக்கு வேறு ஃபைல் நேமில் சேவ் ஆகணும்னா எகெயின் ஃபைலில் போய்ட்டு சேவர்ஸ் கொடுத்து அந்த ஃபோட்டோவுக்குன்னு அந்த ஃபைலுக்குன்னு ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிங்க. இப்போ நான் 4ன்னு கொடுத்து PH4ன்னு கொடுத்து சேவ் பண்ணியிருக்கேன். இதை மினிமைஸ் பண்ணிவிடுங்க. இந்த PH4 ரைட் கிளிக் அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். இப்போ 36 கேபிஸ் 85லேருந்து 36 ஆகிடுச்சு. 36 கேபியாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதே போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் மெத்தடை தான் சிக்னேச்சரையும் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பிக்சர் மேனேஜர் இதை வந்து பிக்சரில் போய்ட்டு ரீசைஸில் பண்ணி பெர்சன்டேஜை கம்மி பண்ணி சேவஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் தான் நீங்கள் உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அண்ட் தம்ப்நெயில் கூட இதே மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய கலையோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.